இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை வரைக்கும் கோர்ட்டில் இருக்க கேஸ் அது சுமூகமாக போய் கொண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் வேண்டுமென்று அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவான். இது முழுக்க முழுக்க வக்பு சொந்தமானதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், இந்துக்கள் இருந்தால் அதுக்கான ஒரு எகென்ஸ்டான ஒரு கருத்து வரும். அது இல்லாமல் கருணாஸ் போன்ற வாடகைக்கு விடும் நபர்லாம் இதை பற்றி பேசவே கூடாது. கருணாஸ் யார்? அவர் வந்து முக்குளத்தோர் சொல்லிக்கொண்டு அவர் பேர் கருணாஸ் என்பது தமிழ் பேரா? அவன் பையன் பேர் தமிழ் பேரா? அவன் பொண்டாட்டி பேர் தமிழ் பேரா? நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? திமுக கூட கூட்டணி பேசினாரு எடப்பாடின்னு. நான் ஏன் பேசக்கூடாது? ஏங்க பேசக்கூடாது? பீகாரில் நடக்கலையாது, உத்தரப்பிரதேசம் நடக்கலையாது, கர்நாடகாவில் நடக்கலையாது, மகாராஷ்டிராவில் நடக்கலையாது. ஏன் நடக்கல? பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சேராதவங்களாம் கூட்டணி சேர்ந்தான் இல்லையா? விஜயபாஸ்கர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அப்பயே விஜய் கூட கூட்டணி வைக்க சொன்னோம். எப்படி கூட்டணி வைக்க சொல்லுவீங்க? விஜய் தனியா தாவேக்கா தேவை அப்படியே சொன்னான். என்னன்னு, விஜய் அவர்களை முதலமைச்சராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி என்று வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க விஜய் முதலமைச்சரை ஏற்றுக்கிறதுக்கு அப்போ உங்க கட்சி தயாரா இருந்ததா? நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய பாலியல் பலாத்காரங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்சியை யார் தப்பாக பேசுகிறாங்களோ அந்த யூடியூபரை கைது பண்ணுறது, அந்த கட்சி மேலே யார் தவறாக கருத்து சொல்கிறாங்களோ அந்த அரசியல்வாதியை கைது பண்ணுறது, பத்திரிகையாளரை கைது பண்ணுறது, இப்படி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி கைது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த கட்சி வந்துச்சு. தவிர பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி தாவேக்கா இல்லை. அதிமுக வந்து விலகிய ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களாகட்டும் நீங்க தாவேக்கள் இணைஞ்சிருக்காங்க. இணைப்பு விழால ஆதவ அர்ஜுனா, புஷியானந்த் அவர்கள்லாம் ஆகியோர் தலைமையில தான் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுக சரிவை நோக்கி போகலங்க. அதிமுக புல்லுருவிகள் தானாக வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, இவங்கெல்லாம் பதவியில இருந்து சுகப்பட்டவங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் ஆகட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அமைச்சராக இருந்து பதவி சுகம். ஏற்கனவே 5 வருஷம் இவங்க அமைச்சர் பதவி இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்னொரு 5 வருஷமும் அமைச்சர் பதவி இல்லாமல் இருந்தாக்கா அவங்களால அரசியலில் நீடிக்க முடியாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஏடிஎம்கே மேலே வச்சுட்டு இவங்க வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? திமுக கூட கூட்டணி பேசினாரு எடப்பாடின்னு. நான் ஏன் பேசக்கூடாது? ஏங்க பேசக்கூடாது? பீகாரில் நடக்கலையாது, உத்தரப்பிரதேசம் நடக்கலையாது, கர்நாடகாவில் நடக்கலையாது, மகாராஷ்டிராவில் நடக்கலையாது. ஏன் நடக்கல? பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சேராதவங்களாம் கூட்டணி சேர்ந்தான் இல்லையா? ஆட்சி அமைச்சான் இல்லையா? அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கல்ல? அப்பெல்லாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? அப்போ இதே திமுக சப்போர்ட் பண்ணிச்சுல. இங்க வந்துட்டு கம்மி சீட்ல யார் இருந்தா? குமாரசாமி இருந்தார். அந்த குமாரசாமிக்கு ஆதரவு கொடுத்து குமாரசாமி முதலமைச்சர் ஆக்கினது யாரு? காங்கிரஸ். அப்ப அது ஆதரிச்சது யாரு? திமுக. அப்படி இருக்கும்போது இது முழுக்கவே இந்த தாவேக்கா செய்யக்கூடிய சதி செயல். இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆகணும். அவங்க மைனாரிட்டியா இருக்க அவங்க விரும்பல. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவங்க விசிகா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கட்சி. வைகோவும் நம்பகத்தன்மை இல்லாதவர். காங்கிரஸ் நம்பகத்தன்மை இல்லாதவங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு கழட்டி விட்டு போகலாம். ஏன்னா மத்தியிலேயே அவங்க காங்கிரஸ் ஆட்சியை கவுத்தவங்க கம்யூனிஸ்ட். அப்படி இருக்கும்போது இவங்க மேல அவங்க நம்பகத்தன்மை இல்லாதனால இவர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு வேண்டும், இவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேண்டும் என்பதற்காக எப்படி இந்த அதிமுக உடைக்கணும், அதிமுக இழுக்கணும்னு பார்த்துட்டு இவங்க இழுக்கிறாங்க. அதே போல பதவிக்கு ஆசைப்பட்டு, பதவி சுகத்துக்கு ஆசைப்பட்டு அதிமுகவில் இருந்தாக்கா அடுத்து நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பச்சோந்தித்தனமாக இவங்க மாறி இருக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எடப்பாடி மேலே என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா, நாங்கள் அப்பயே விஜய் கூட ஒரு சி விஜயபாஸ்கர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அப்பயே விஜய் கூட கூட்டணி வைக்க சொன்னோம். எப்படி கூட்டணி வைக்க சொல்லுவீங்க? விஜய் தனியா தாவேக்கா தேவை அப்படியே சொன்னான். என்னன்னு, விஜய் அவர்களை முதலமைச்சராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி என்று வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க விஜய முதலமைச்சரை ஏற்றுக்கிறதுக்கு அப்போ உங்க கட்சி தயாரா இருந்ததா? அதுதான் எடப்பாடி வேணான்னு சொல்றாரு அந்த கூட்டணியை. இல்லைன்னா அவர் கீழே நீங்க மேலே இருப்பீங்களா? அப்ப நீங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி ஆண்ட கட்சி, அவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு நீங்க இறங்கி போவீங்களா என்ன? அந்த காரணம் காட்டி தான் அவர் வேணான்னு சொன்னாரு. ஆனா இதே ஒரு காரணமாக வைத்து அந்த கட்சி விட்டு வெளியே போய் இந்த கட்சியில் சேரணுங்கிறதுக்காக இப்போது சேர்க்கை வாரி பூசி கொண்டிருக்கிறது இந்த அதிமுக பிரிந்து போன இவங்க எல்லாருமே. தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கீழே பலரும் குதிரை பேரம் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி தேடுதல் வேட்டையிலும் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இப்போ செந்தில் பாலாஜியை தேடுதலில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியல. நான் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய பாலியல் பலாத்காரங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்சியை யார் தப்பாக பேசுகிறாங்களோ அந்த யூடியூபரை கைது பண்ணுறது, இந்த கட்சி மேலே யார் தவறாக கருத்து சொல்கிறாங்களோ அந்த அரசியல்வாதியை கைது பண்ணுறது, பத்திரிகையாளரை கைது பண்ணுறது, இப்படி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக
யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சி வந்துச்சே தவிர பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு தாவேக்கா இல்லை. அது மட்டும் அல்லாமல் இவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய அந்த திருநாவுக்கரசு என்பவர் யார்? அவர் வந்து ரயில்வே காலேஜில் கருத்து கணிப்பு இவர் ஆல்மோஸ்ட் தாவேக்காக்கு தான் சாதகமாக இருந்தார். ஒரு தாவேக்காக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்துட்டு தாவேக்காக்கு எதிராக வந்துட்டு அந்த ஆட்சியை கவுக்கத்து பேரம் பேசியிருப்பாருன்றதே வந்து எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது இல்லாமல் அவசரமாக அந்த திருநாவுக்கரசர் நைட் ஒன் நைட்டாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவர் அப்ரூவலாக மாறதுக்கு அவர்கிட்ட பொய்யான ஒரு திமுக மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்காக செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் கைது பண்ணிடணும் இந்த கரூர் விவகாரத்தில். ஏன்னா இவங்க செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி, ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 10 ரூபா விஜய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே 10 ரூபா வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க, வாங்காம இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜி மேலே வச்ச குற்றச்சாட்டு பொய்யின்னு ஆயிடுச்சு. அப்போ பொய்யின்னு ஆகும்போது அவர் மேலே இப்போ எந்த ஒரு குற்றச்சாட்டும் இவங்க வைக்கக்கூடிய முகாந்திரம் இல்லை. சிபிஐ வழக்கு இருக்கு, அமலாக்க குற்றச்சாட்டு இருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு முகாந்திரமும் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் எப்படியாவது கைது செய்து இந்த கரூர் விவகாரத்தில் பழி வாங்கணும் என்பதற்காக அவர் கைது செய்வதற்காக வேண்டுமென்றே திருநாவுக்கரசு என்பவரை கைது செய்து அவர்கிட்ட வந்து வற்புறுத்தி வாக்குமூலம் வாங்கி இவரை கைது செய்யறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திருநாவுக்கரசு என்பவர் தாவேக்காக்கு ஆதரவாக தான் இருந்தார். திடீர்னு எப்படி அவர் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் என்பது தெரியல. அப்போ இதுல போலீஸோட அழுத்தமும் தாவேக்காவோட அழுத்தமும் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். திருப்பரங்குன்றம் முருகன்மலை சம்பந்தமாக பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்துட்டு தவறான காட்சிகள் இடம்பெற்றிருக்கதா சொல்லி படத்தை நீக்கணும் அப்படின்ற கருத்துக்கெல்லாம் எழுந்து வந்துட்டு இருக்கு. இதற்கு திருப்பரங்குன்றம் தொடர்பாக கருணாஸ் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கருணாஸ் மட்டும் கிடையாது, பல இஸ்லாமிய இயக்கங்கள் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நம்ம இந்து இயக்கங்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படம் இன்னும் தணிக்கைக்கே போகணும். இப்போ இதை எனக்கு என்னன்னாக்கா, கேரளா ஸ்டோர்னு ஒரு படம் வந்துச்சு, அதை தமிழ்நாட்டில் திரையிடவே கூடாது, இதே இஸ்லாமிய இயக்கங்கள் தான் போறானா. ஏன் போறானாக்கா, அது எங்களுக்கு எதிரான படம், எங்களுடைய மதத்தையும் எங்களுடைய இளைஞர்களையும் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படம், அதனால நாங்கள் அந்த படத்தை திரையிட விட மாட்டோம்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோர்ட்ல கேஸ் போட்டது யாரு? இதே இஸ்லாமிய இயக்கம் தானே. அப்ப எங்க போயிருந்தாரு இந்த கருணாஸ்? எங்க போயிருந்தாரு? அப்ப பேச வேண்டியதானே, திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் சொல்லக்கூடிய கருணாஸ் அவர்களை நீங்க ஏன் அப்ப அதை பேசல? திரைப்படத்தை திரைப்படமாக தானே பார்க்கணும். அப்போ கேரளா ஸ்டோரி வரும்போது திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அதுக்கு நீங்க தடை போடாதீங்கன்னு அப்போ வாய் திறந்து பேச வேண்டியதானே. அப்போ 9 ஓட்டையை மூடிட்டு இப்போ நான் வாய் திறந்து பேசினேன் என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாக்கா, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வரைக்கும் கோர்ட்ல இருக்கு கேஸ், அது சுமூகமாக போய்கொண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துல வேண்டுமென்று அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவான், இது முழுக்க வக்பு சொந்தமானதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? இந்துக்கள் இருந்து அதுக்கான ஒரு எகென்ஸ்டான ஒரு கருத்து வரும், அவங்களுக்கு ஒரு எகென்ஸ்டான கருத்து வரும். அப்போ ஜாதிய மோதலையும் மத மோதலையும் தூண்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கு. அப்படிப்பட்ட படத்தை தமிழ்நாடு அரசே தடை செய்வது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தால கலவரங்கள் வரும், மோதல்கள் வரும், மத மோதல்கள் வரும்னாக்கா அந்த படத்தை தடை செய்யறதுல தவறு கிடையாது. ஏற்கனவே ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லிச்சு? தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லிச்சு. அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு முன்னாடி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சு? தீபம் ஏற்றினால் மத கலவரம் வரும், அதனால தீபத்தை ஏற்ற விடல் தான் இவங்க சொன்னாங்க. அதே தான் இப்பயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா கட்டாயமாக மத கலவரம் உருவாகும், அது இந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது மிகப்பெரிய ஒரு மோதலை அது உருவாக்குங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு அந்த படத்தை வந்து தடை பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இது உண்மையிலே வரவேற்கத்தக்க கருத்து. அது இல்லாமல் கருணாஸ் போன்ற வாடகைக்கு விடும் நபர்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. கருணாஸ் யாரு? அவர் வந்து முக்குளத்தோர்னு சொல்லிக்கொண்டு அவர் பேர் கருணாஸ் என்பது தமிழ் பேரா? அவன் பையன் பேர் தமிழ் பேரா? அவன் பொண்டாட்டி பேர் தமிழ் பேரா? இல்லை அவர் எந்த மதத்தை தழுவியவர்? அவரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு பேர் வச்சிருக்கு. என்னதான் உன் குடும்பத்தில் யார் பேருமே தமிழில் கிடையாது, இந்து மதத்தில் கிடையாது, முழுக்கமே எல்லாருமே அந்நிய மதமாக கொண்டு நீ மட்டும் எப்படி இந்து மதமாக இருப்ப? நீ மட்டும் எப்படி முக்குளத்தோர் புலிப்படை நிற்ப? ஏற்கனவே சில பேர் கேட்டிருக்காங்க, அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தில் கேட்டிருக்காங்க, உன்னோட குலதெய்வம் என்னன்னு கேட்டிருக்காங்க. யாரா? அதுக்கு பதில் சொல்லு. முதல்ல உன்னோட மூதாதைகள் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இப்போ முக்குளத்தோராக இருந்தாலும் உன்னோட குலதெய்வம் இருக்கணும், உன்னோட மூதாதை யாருன்னு இருக்கணும். அப்போ உன்னோட மூதாதை யார், உன்னுடைய குலதெய்வம் என்ன, அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அப்புறமா அடுத்த மதத்துக்கு போயிட்டு சொம்படிக்கிற வேலையை பார்க்கலாம். வைகோ சமீபத்துல திமுக கூட்டணி வெளியேறுவதாகவும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒரு கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாரு. அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்புல திமுக சரமாரியாக விமர்சிச்சது மட்டும் இல்ல, செய்தியாளர்களை கடும் தாக்கி இருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார் பேச்சுவார்த்தையில? இல்ல, இந்த பேச்சுவார்த்தையில ஒண்ணும் கிடையாது. இப்போ அவங்க 2 பேரும் வைகோ கட்சியை சார்ந்த மதிமுகவை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் அவங்க போட்டியிடும் போதே வைகோ கட்சின்னு ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு உறுப்பினர் கார்டு யார்கிட்ட வாங்குறாங்க? திமுக கிட்ட வாங்குறாங்க. திமுக கிட்ட உறுப்பினர் கார்டு வாங்கி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் வந்து சைன் பண்ணி கொடுக்குற பிஃபார்ம் வச்சு தான் அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க தேர்தலில் போட்டியிடும் போது அவங்க யாராயிடுறாங்க? திமுகவுடைய உறுப்பினர் ஆயிடுறாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க யாராயிடுறாங்க? திமுகவுடைய எம்எல்ஏ ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நீ
ராஜினாமா பண்ணி சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். உனக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு கேட்குறேன். உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? அப்போ அவன் தெளிவாக சொல்கிறான், நான் இப்போ மதிமுகவுடைய உறுப்பினர் கிடையாது, நான் மதிமுகவுடைய எம்எல்ஏ கிடையாது, நான் திமுகவுடைய உறுப்பினர், நான் திமுகவுடைய எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் தாய் கழகம், இதுலேருந்து பிரிஞ்சு வந்தானே அந்த கழகம். அப்போ நான் அதில் இருக்கிறது, நான் அதில் இருந்தாலும் இதில் இருந்தாலும் ஒன்று தான் நினைக்கிறேன். அதே போல் இந்த மக்கள் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர விஜய் முதல்வராக எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு அவங்க மனசாட்சியோட தெளிவாக அந்த 2 எம்எல்ஏக்களும் பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. இவ்வளவு பேசக்கூடிய வைகோ அவர்கள் அவரை ராஜினாமா பண்ணுன்னு சொன்னல, ஏன் நீ துறை வைக்க ராஜினாமா பண்ணு சொல்ல வேண்டியதானே? 2024 இதே திமுக தயவோடு தானே நீங்க வந்து அங்கே போட்டிட்டீங்க. அங்கே போட்டிட்டு உங்களோட சின்னத்தை தீப்பெட்டி சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிங்க. அப்போ வேணான்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஓட்டு வங்கி என்னன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். 1/2% ஓட்டு கூட வைகோவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ திருச்சி தொகுதியில் இவர் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? திமுகவாக தான் இருக்கும். அப்போ அந்த பதவி ராஜினாமா பண்ண சொல்லு. அப்போ அப்பாவியாக இருக்கக்கூடிய நீ சொன்னங்கிறதுக்காக கட்சி விட்டு வேலைக்கு அந்த கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆன அவங்கள பதவி விலகுன்னு சொல்ற நீ, உன் பையனை விலகுன்னு சொல்ல மாட்டேங்கிற. நீ எதுக்காக அந்த கட்சி விட்டு வந்த? நான் என்ன கேட்குறேன்னா, திமுக விட்டு இவர் எதனால வந்தாரு? வாரிசு அரசியல் வருது, கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் கொண்டு வரீங்க தானே, நீ அங்கேருந்தே வந்த. இன்னைக்கு நீ வந்துட்டு அடுத்து உன் பையனை கூட்டு வரிய. அப்போ இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அப்போ இது முழுக்க பச்சவந்தித்தனம். ஏன்னா இவங்க எப்பயுமே ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது தான் திமுக விசிகாவும் விரும்பும், அதே போல வைகோவும் விரும்புவாங்க, கம்யூனிஸ்டும் விரும்புவாங்க. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி இது ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க சாதிச்சிக்க முடியும். உதாரணமாக இந்த வன்னியரசு ஒரு போன்றவர்கள்லாம் இந்த இன்னைக்கு பிசிஆர் ஆக்டை தவறாக பயன்படுத்துறாங்களா, அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியில் இருந்த விசிகா வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க, யூஎம்எல் அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்போ நாம மட்டும் இப்படியே இருக்கணுமா, நமக்கு அமைச்சர் பதவி வேணுங்கிற ஒரு நப்பாசையில் தான் வைகோ இப்படி பண்ணியிருக்கிறார்.